பொண்ணோட அப்பா அம்மா வந்தாச்சா? ஆ இல்ல சாமி, பொண்ணு கூட பிறந்த அக்கா மட்டும்தான் இருக்கா. அப்ப பையனோட அப்பா வந்துட்டாரா? நல்ல நேரம் முடிய போறது, சீக்கிரம் வர சொல்லுங்க. ஆ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இந்த பேப்பர்ல பையன் பொண்ணோட அப்பா அம்மா பேர் எழுதியிருக்கேன், சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. மஞ்சள் தடவையாச்சுன்னா அப்புறம் மாத்த முடியாது. ஆ ருத்ரா, உங்க அப்பா அம்மா பேர்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. எல்லார் பேரும் கரெக்டா இருக்காத்த. சாமி, எல்லாம் சரியா இல்லையா? சரிங்கம்மா, பையனோட தகப்பனார் வந்துட்டாருன்னா நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சுடலாம். அப்பா இங்க வராம இருந்தா நல்லா இருக்கும். வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் நிக்கிறேன். பரவாயில்ல உட்காருங்க. உங்க மாமா வருவாருன்னு பார்த்தா இவங்க வந்திருக்காங்க. அத்தை, அவங்க பொண்ண வச்சு நீங்க நினைச்ச காரியத்தை சாதிச்சிட்டீங்க. அவங்களும் நிச்சயதார்த்தம் நடக்கிறத பாத்துட்டு போட்டும். அப்பதான் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆமாமா, கரெக்டா சொன்ன ருத்ரா. இந்த சிவகாமி அவ பொண்ணு துளசிய வச்சு என் பையனை வளைச்சு போடலான்னு நினைச்சா, அந்த நினைப்புல இன்னையோட மண்ணு விழுந்துரும். வைரவி அம்மா, நல்ல நேரம் முடிய போறது. மாப்பிள்ளை அப்பா எப்போ வருவா? ஏ துளசி, நீ தானே நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைப்பேன்னு சத்தியம் பண்ண. ஓ மாமா இன்னும் வரலையே. என்ன துளசி, என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு உங்க மாமா கிட்ட வேற ஏதாவது சொல்லி அவர் வர வேண்டான்னு சொல்லிருக்கியா? நான் அப்படி எதுவும் மாமா கிட்ட சொல்லல அத்தை. நான் அவர்கிட்ட பேசி கூப்பிட்டப்போ அவர் வரேன்னு தான் சொன்னாரு. என்னங்க, ஒருவேளை அண்ணன் வரலனா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுல்ல? கண்டிப்பா நடக்காது சிவகாமி, நீ வேணா பாரு. உன் அண்ணன் நிச்சயமா வரமாட்டாரு. ஏ துளசி, உன் மாமா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நீ அவருக்கு பேசி எங்க இருக்காருன்னு கேளு. சரிங்க அத்தை. அப்பா போன் எடுங்கப்பா. என்ன அப்பா காலை கட் பண்றாரு? ஒருவேளை நிச்சயத்துக்கு வரமாட்டாரோ?
துளசி, அப்போ நீ என்கிட்ட பொய் சொன்னியா? நானா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? என்ன பேசுற நீ? இல்ல, அம்மா அவங்ககிட்ட அப்பாவை நீ வர வேணான்னு சொல்லிட்டியான்னு கேட்டப்போ நீ என்ன சொன்ன? நான் எதுவும் அப்பா கிட்ட சொல்லன்னு சொன்னேன்ல, அது பொய் தானே? ஏய், லூஸ் மாதிரி பேசாத. நானே மாமா வரலன்னு டென்ஷனா இருக்கேன். இல்ல நீ வேற. துளசி, நீ சீரியஸா தான் சொல்றியா? அப்பா வந்துட்டாருன்னா எனக்கும் லக்ஷ்மிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துரும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் சீரியஸா தான் இருக்கேன். நீ தான் இப்ப என்கிட்ட வந்து ஜோக் பண்ணிட்டு இருக்க. என்னது ஜோக்கா? நீ இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த மாட்டியா? நான் எதுக்கு விஸ்வா நிறுத்தணும்? நான் ஏற்கனவே உன் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தது உனக்கு தெரியும்ல. எதை கேக்குறதா இருந்தாலும் போ, உன் அம்மா கிட்ட போய் கேளு போ. இத பத்தி என்கிட்ட இனிமே எதுவுமே பேசாத. துளசி, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த மாட்டியா? டேய், நான் ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? நான் இப்போ இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினா அத்தைக்கு என் மேல இன்னும் கோவம் அதிகமாயிட்டே தான் போகும். வேணா விஸ்வா, உன்னோட விருப்பம் எதுவா இருந்தாலும் அதை நீ தானே உன் அம்மா கிட்ட போய் சொல்லணும். அதை விட்டுட்டு என்னைய கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? நான் என்ன உனக்கு மெசஞ்சரா இல்ல புரோக்கரா? போ, நீ ஏதாவது பண்ணு போ. பிள்ளையாரப்பா, என் கையில இருக்கிற பூவை எடுத்து ஒவ்வொன்னா உன் மேல போடுவேன். அதை போட்டு முடிக்கிறதுக்குள்ள என் அப்பா இங்க வரணும். அவரு வரலன்னா என் தலையை உன் சன்னதியில முட்டிக்கிட்டு என் உசிரிய விட்டுருவேன். வருவேன்னு சொல்லி வராம ஏமாத்திட்டாரு. நீயும் என்ன ஏமாத்திட்ட. சரி, நான் சொன்னபடி என் வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறேன்.
மாமா வந்துட்டாரு. உன்னை அத்தை வர சொன்னாங்க. சீக்கிரம் வா. எல்லாரும் வந்தாச்சா? நிச்சயார்த்த பத்திரிக்கையை வாசிச்சுடலாமா? நீங்க ஆரம்பிக்கலாம் சாமி. வரவேண்டியவங்க எல்லாரும் வந்தாச்சு. சரிங்கம்மா. என்ன துளசி இதெல்லாம்? எதையாவது சொல்லி நிப்பாட்டேன். என்ன மன்னிச்சிரு விஸ்வா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால இது எதையுமே தடுத்து நிறுத்த முடியல. நிகழும் பிளவ வருஷம் வைகாசி மாசம். ஐயரே, ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க, நல்ல நேரம் முடிய போகுது. அதுக்குள்ள அவர் பத்திரிக்கையை படிக்க வேண்டாமா? அதைத்தான் நானும் சொல்ல வரேன். ஐயரே சார். அந்த பத்திரிக்கையில பையன் பொண்ணோட அப்பா அம்மா பேர்லாம் கரெக்டா இருக்குல்ல? சார் அதெல்லாம் கரெக்டா இருக்கு சார். அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தட்டை மாத்திக்கிட்டு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். இல்ல மாமா, எல்லாத்துக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சடங்கு சம்பிரதாயத்தை முடிச்சிட்டு அப்புறமா தட்டை மாத்திக்கலாம். என்ன ருத்ரா, மனசாட்சியை தொட்டு சொல்லு. நடக்கிறதெல்லாம் முறைப்படிதான் நடக்குதா? ஐயோ, என் மாமா டபுள் கேம் ஆடுறாரே. இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே. என்ன துளசி இது? இதெல்லாம் உன் வேலையா? நிச்சயதார்த்தத்தை நடத்தி தரேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு உன் மாமா கிட்ட பேசி வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ, நான் அப்படி எதையுமே சொல்லல அத்தை. என் மேல சந்தேகப்படாதீங்க. நீ சொல்லலன்னா என்ன? உங்க அம்மா சிவகாமி சொல்லிருப்பா. அதான் நிச்சயத்துக்கு வந்துட்டு முறைப்படி எதையும் செய்ய வேண்டாம்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ பிளானோட தான் அப்பா வந்திருக்காரு. என்னவா இருக்கும்? அதான் தட்டை மாத்திக்கலாம்னு சொல்லிட்டேன்ல பைரவி. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? என்ன ஐயரே, படிச்சுட்டு தான் தட்டை மாத்தணும்னு சட்டம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க. சார், உங்களுக்கு தெரியாத சட்டமா எனக்கு தெரிய போறது? பத்திரிக்கை எழுதினா மட்டும் போதும். தாராளமா நீங்க தட்டை மாத்திக்கலாம். பொண்ணு வீட்டுக்காரங்க தட்டை எடுத்துக்கோங்க. பைரவேமா, நீங்களும் சாரும் தட்டை எடுத்துக்கோங்க. தட்டை மாத்திக்குங்கோ.
நிச்சயதார்த்த சுபமஸ்து. Ah